இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு நாளும் கரிசனத்தோடு பிறருக்காக பணி செய்வது என்பது இறைவன் மனிதர்களுக்கு தரக்கூடிய பெரிய பாக்கியம்தான். பசியாற்றுவோம், நிச்சயமாக கடினப்பட்டு இருப்பவர்களுக்கு பசியாற்றுவோம். இந்த நோன்பு காலத்தில் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து 3வது ஆண்டாக அவர்களுக்கு இந்த கிட்டுகளை கொண்டு போய் சேர்க்கறதுல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நிச்சயமாக இறைவன் நம்மோடு நம்முடைய பணிகளை செய்வதில் உதவியாக நிற்கிறான். நாம் கரிசனத்தோடு ஒரு வேலையை அணுகும்போது அது பல ஆச்சரியங்களை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம தானா இதை செய்கிறோம், நம்மளாலையா தொடர்ந்து இதை செய்ய முடியுது அப்படின்னு அந்த அவ்வளோ பேருக்கும் தேவையான டோக்கனை முதலே எழுதி அவங்கள்ட்ட கொடுத்து ஒப்படைச்சு பள்ளிவாசல் ஜமாத்தோட அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய பொறுப்பில் கொடுத்து அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது சுபஹானல்லாஹ் அவங்க இதை கொண்டு கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க அப்படின்னு இருந்தாலும் அதில் பெரிய 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 ஆறுதல் இருக்குது. கொடுக்குறவங்க பாக்கியசாலிகளா, பெற்றுக்கொள்கிறவர் பாக்கியசாலிகளான்னு கேட்டால் கொடுக்குறவங்க தான் பாக்கியசாலிகள். ஏன்னா இறைவன் தந்ததை இறைவன் பாதைக்கே தருவது என்பதும் அதன் வழியாக கருணையை விசாலப்படுத்தி கொள்வதும் அதன் வழியாக நம்முடைய பாவங்களிலிருந்து மீள நினைப்பதும் இறைவனுடைய திட்டம். அப்போ கொடுப்பவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள், பெற்றுக்கொள்பவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பாக்கியத்தை நமக்கு தர்றாங்கன்னு நினைக்கும்போது நிச்சயமாக அவர்களும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணுங்கிறது நம்ம துவா.